தமிழில் படித்து என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய டைரக்ட் எஸ்ஐ பிற்காலத்தில் அவன் எஸ்பி வரைக்கும் வருவான் ப்ரமோஷன் உங்களுக்கு தெரியும். அந்த பதவியை பறித்து அநியாய அக்கிரமத்தை செஞ்ச ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்கிறேன். இதுக்கு சேகர் பாபுக்கு ஏன் வலிக்கணும்? இவர் எழுந்து அப்போ தான் சொல்கிறாரு முந்திரி கோட்டை மாரி நீ பேசுகிற அப்படிங்கும்போது வாக்குவாதம் நீளுது. எனக்கு மைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. உடனே உதயகுமார் எழுந்து சொல்கிறாரு வேல்முருகன் பேச்சை அவை குறிப்பில் நீக்கணுன்றார். அதனால் என்னை பேச விடணும் அப்படின்ட்டு நான் ஒரு 2-3 நிமிஷம் கெஞ்சறேன், கதறேன். ஸ்பீக்கர் எனக்கு அனுமதியே தரல. அப்புறம் மரபு பிரகாரம் நான் எழுந்து ஸ்பீக்கருக்கு முன்னாடி போய் அப்போ அவர் என்னை பார்த்து உரிமையில் பேசினார். அப்போ நான் அவர்கிட்ட நான் திரும்பி உரிமையில் பேசல. அப்போ கூட இது நியாயமா? உங்களுக்கு எங்கே வலிக்குது? அதிமுக ஆட்சியில் இந்த தவறு நடந்திருக்கு, உங்களுக்கு ஏன் வலிக்குது? நீங்கள் ஏன் சேகர் பாபு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, ஏன் நீங்கள் என்ன பேசக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க? ஏன் ஆகுன்னா வேல்முருகன் நீ எழுந்து கேட்குறீங்க அப்படின்னு இங்கே ஏன் நீங்கள் வந்த பேரத்தில் நோக்கி ஏன் வந்த அப்படின்னு கேட்டார். முதலமைச்சர் நான் இருக்கையிலேருந்து வந்து கேட்டது தப்பு, அது அநாகரிகமான செயல், அதிக பிரசங்கத்தனம்னு சொல்கிறாரு. அது எனக்கு வலியை தந்தது, மன வேதனையை தந்திருக்கிறது. அந்த இனத்தின் வழித்தோன்றலாக அந்த இனத்தை காக்கிற அரசு திமுக சொல்லக்கூடிய அரசு, அதனுடைய அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அரசு நகலை காட்டி நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது ஏன் இவருக்கு கோபம் வருது? உக்காரியா அப்படின்றார். பேரவைத் தலைவரில் இருக்கையில் உட்கார்ந்திருந்த கவர்னரை எழுத்து முழக்கமிட்டது யாரு? பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க, சேகர் பாபு சொல்லுங்க, மூத்த அமைச்சர்கள் சொல்லுங்க. வேல்முருகன் தானே, அந்த ஒத்தாளு வேல்முருகன், ஒத்த சீட்டு வேல்முருகன் தானே போய் பேட்டா. அன்னைக்கு உரிமை மீறலாம் உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு வேல்முருகன் இருக்கையிலேருந்து பேரவைத் தலைவர் சீட்டுக்கு முன்னாடி வந்தா அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா மரபை காப்பாற்ற சேகர் பாபு துடிச்சாரு, அதனால என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு அப்படின்னு நான் ஏற்றுக்கலாம். தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த 20% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அஜ்மல் கான் இந்த நீதியரசர், இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் மூலமாக அந்த உத்தரவை பெற்றுக் கொடுத்து, அது வரையிலும் அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியில் சில காலம் சரி கலைஞருக்கு பிறகு அந்த உத்தரவை தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் எங்கேயுமே நடைமுறைப்படுத்தலை. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான 950க்கு மேற்பட்ட அந்த உதவி பதவியில் கிட்டத்தட்ட 180க்கு மேற்பட்ட பதவி, 190 பதவி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கடந்த கால அதிமுக அரசு தராமல் நான் உத்தரவு போட்ட பிறகு இவருக்கு ஒருவருக்கு மட்டும், ஏன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, ட்ரெயினிங்க்கு நாங்கள் அழைச்சிட்டோம், அதனால் இதை எல்லாத்தையும் நாங்கள் கேன்சல் பண்ணி திரும்பவும் நாங்கள் செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி 190 தமிழ்நாட்டை சேர்ந்த தாய் வழி தமிழில் படித்து என் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய டைரக்ட் எஸ்ஐ பிற்காலத்தில் அவன் எஸ்பி வரைக்கும் வருவான் ப்ரமோஷன் உங்களுக்கு தெரியும். அந்த பதவியை பறித்து அநியாய அக்கிரமத்தை செஞ்ச ஆட்சி அதிமுக ஆட்சின்னு சொல்கிறேன். இதுக்கு சேகர் பாபுக்கு ஏன் வலிக்கணும்? சேகர் பாபு சட்டப்பேரவை தலைவர் அறைக்குள்ளேயும் சரி உள்ளேயும் சரி அதிமுக அமைச்சர்களோட மிக நெருக்கமாக மிக அந்யோன்யமாக இருக்கிறார். இப்போ அதிமுக அரசில் செஞ்ச தவறை நான் சுட்டி காட்டுறதுல இவருக்கு ஏன் வலிக்குது? இவர் எழுந்து அப்போ தான் சொல்கிறாரு முந்திரி கோட்டை மாரி நீ பேசுகிற அப்படிங்கும்போது வாக்குவாதம் நீளுது. எனக்கு மைக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. உடனே உதயகுமார் எழுந்து சொல்கிறாரு வேல்முருகன் பேச்சை அவை குறிப்பில் நீக்கணுன்றார். எங்கள் ஆட்சியில் இப்படி எடுக்கலன்னு சொல்கிறாரு, இது தவறு, எங்கள் ஆட்சிக்கு அவப்பேரை ஏற்படுத்துகிறாரு, நீக்கணுன்றாங்க. பின்னாடி இருந்த எல்லா எம்எல்ஏக்களும் என்னை பேச விடாமல் ஏஞ்சி கூச்சல் குழப்பம் போடுறாங்க. இது நியாயம் இல்லை. ஆளுங்கட்சி மந்திரி எதிர்த்து என்ன பேசுகிறாரு, ஒட்டுமொத்த எதிர்கட்சி எழுந்து கூச்சல் குழப்பம் போடுற. நான் இந்த உட்கார்ந்து அவையில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் ஒட்டுமொத்த 7 கோடி மக்களுக்கும் சாதி மதங்களை கடந்து கட்சிகளை கடந்து மொழி வழி சிறுபான்மையினர் இந்த நிலத்தில் வாழக்கூடியவர்களுக்கு சேர்த்து தான் நான் இந்த உரிமையை கேட்குறேன். என்னால் என்னை பேச விடணும் அப்படின்ட்டு நான் ஒரு 2-3 நிமிஷம் கெஞ்சறேன், கதறேன். ஸ்பீக்கர் எனக்கு அனுமதியே தரல. அப்புறம் மரபு பிரகாரம் நான் எழுந்து ஸ்பீக்கருக்கு முன்னாடி போய் என்னுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகின்ற போது அவருடைய பெயரை சொல்லி எந்த ஒரு உறுப்பினர் பேசினாலும் உடனே பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி அதற்கு விளக்கம் சொல்வதற்கு இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது. அந்த உரிமையை எனக்கு கொடுங்க அப்படின்னு பேரவைத் தலைவர்கிட்ட போய் கேட்குறேன். அப்போ அவர் என்னை பார்த்து உரிமையில் பேசினார். அப்போ நான் அவர்கிட்ட நான் திரும்பி உரிமையில் பேசல. அப்போ கூட இது நியாயமா? உங்களுக்கு எங்கே வலிக்குது? அதிமுக ஆட்சியில் இந்த தவறு நடந்திருக்கு, உங்களுக்கு ஏன் வலிக்குது? நீங்கள் ஏன் சேகர் பாபு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, ஏன் நீங்கள் என்ன பேசக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க? ஏன் ஆகுன்னா வேல்முருகன் நீ எழுந்து கேட்குறீங்க அப்படின்னு இங்கே ஏன் நீங்கள் வந்த பேரத்தில் நோக்கி ஏன் வந்த அப்படின்னு கேட்டார். அது என்னுடைய உரிமை. நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லா எம்பிக்களும் போய் சூழ்ந்துக்கிட்டு தகராறு பண்ணி தான் நேரத்தை வாங்கி அப்புறம் அவங்க இருக்கையில் போய் அப்போ கூட பேரத்தில் என்ன சொல்லுவார், ஹானரபிள் மெம்பர் ப்ளீஸ் டேக் ஓவர் சீட், ஆங்கிலத்தில் பதிவு இருக்குது, நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி கூட பார்த்தா தெரியும், யாராச்சும் ஒருத்தவங்க முன்னாடி வந்து கேட்டாங்கனாக்கா அவர் ரொம்ப எழுந்து அம்பளாக ரெக்வஸ்ட்டாக சொல்லுவாங்க. அந்த மாண்பெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே பேரவைத் தலைவர் எப்படி இங்கே பேசுகிறார் பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் மாரி தான் பேசுவார், மாணவர்கள் மாரி தான் நடத்துகிறார். அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். அதனால் முதலமைச்சர் நான் இருக்கையிலேருந்து வந்து கேட்டது தப்பு, அது அநாகரிகமான செயல்,
அதிக பிரசிங்க தரணும்னு சொல்கிறாரு. அது எனக்கு வலியை தந்தது, மன வேதனையை தந்திருக்கிறது. நீங்கள் அதுக்கு வந்து இப்போ என்கிட்ட பல சான்றுகள் இருக்குது. இப்போ இந்த எஸ்சி டைரக்ட் எஸ்சியில் நான் இப்படி ஒரு தீர்ப்பு வாங்கினேன்னா, அதே மாதிரி தமிழ் வழியில் படித்த உங்களுக்கு தெரியும், எடப்பாடி அவர்கள் 7.5% இடஒதுக்கீட்டை மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்தார். இங்கே என்னென்னா, இந்த கார்பரேட் பெரும் முதலாளிகள் செய்கிற அநியாய அக்கிரம ராப்பகல் கொள்ளைக்கு 2 அரசில் இருக்கிற ஒரு சில பேர், ஒரு சில அதிகாரிகள் பல லாபங்கள் அடைகிறாங்க. அப்போ அந்த லாபங்களை தடுக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். அதுக்கு ஒரு சில உதாரணங்களை உங்ககிட்ட இங்கே சொல்கிறேன். ஏன்னா பல பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் வந்து என்னை பேட்டி கேட்டாங்க, நான் கொடுக்கல. இது கான்ட்ரவர்சியாக நீட்டிக்கிட்டு போக விரும்பாததில் நான் கொடுக்கல. இப்போ நீங்கள் இங்கே கேட்குறீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த செய்தி என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பெரு நிறுவனங்களையும் நான் எதிர்க்கிறேன். சட்டத்துக்கு புறமாக மக்கள் எதெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அதை நான் எதிர்க்கிறேன். உதாரணத்துக்கு பரந்தூர் விமான நிலையம் நான் எதிர்க்கிறேன். அங்கே அம்பானி துறைமுகத்தை நான் எதிர்க்கிறேன். அதேமாதிரி நீ உலகம் முழுவதும் அனல் மின் நிலையங்களை மூடிக்கிட்டு வராங்க, நீங்கள் ஏன் திறக்கிறீங்க அப்படின்னு நான் எதிர்க்கிறேன். என்னுடைய என்எல்சியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்தாதீங்க, எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க அப்படின்னு நான் எதிர்த்து பேசுகிறேன். அதேமாதிரி கடந்த காலங்களில் தொழிற்சாலை பர்பஸ், தொழிற்சாலைக்கு என்று நிலங்களை கையகப்படுத்தி அப்பாவி மக்களோட வீட்டுக்கு ஒரு வேலை தரன்னு வாங்கிட்டு இன்றைக்கி அதையெல்லாம் ரியல் எஸ்டேட் வணிகமாக மாற்றுறாங்க. அதை நான் எதிர்க்கிறேன். அப்படி எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் டேனக்ஸ்னு ஒரு நிறுவனம், அதுவும் 1929 கெசட்டில் கிளியராக இருக்குது, பஞ்சமி நிலன்னு. அதை இன்றைக்கி வந்து ஒரு 150 ஏக்கரு அதை பிளாட் போட்டு விற்கிறாங்க. ஒரு ஏக்கரு 10 கோடி போகுது. அவன் வாங்கினது வெறும் 10,000க்கு. அதை நான் தடுக்கிறேன். அது கடந்த கால ஆட்சியாளர்கள்ட்டையும் நான் அதை எதிர்த்து தடுத்து 2001 இன்னி வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்கிறேன். இந்த ஆட்சியிலே ரியல் எஸ்டேட் போட வந்தாங்க, நான் அதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன். இன்றைக்கி பாருங்கள், இந்த எனக்கு முதலமைச்சருக்கு பிரச்சனை வந்த உடனே அந்த வேல்முருகன் வந்து இதை எதிர்த்து சட்டமன்ற கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு, இதை எதிர்த்து பேசியிருக்கிறாரு, இதை தடை செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரியல் எஸ்டேட்டை கன்வெர்ட் பண்ணி விற்க மறுத்த ஒரு எஸ்ஆர் நேற்று இரவு ஈரோடு அவர் மாதல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ வெறும் 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கின நிலத்தை 1500 கோடிக்கு விற்கிற தனியார் நிறுவனத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் துறையில் இருக்கிற சென்னையில் இருக்கிற ஐஜிக்கு நேர்முக உதவியாளராக இருக்கிற ஒருத்தவங்க பகிரங்கமாக உதவி செய்கிறாங்க. அதில் இன்னொன்று என் மேலே அவப்பெயரை சொல்கிறாங்க. 21 வேல்முருகன் வந்து அதை வந்து தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாரு அவருடைய சுயநலத்துக்காக. என்ன சுயநலத்துக்காக? நான் யார் எடுக்கணுன்றேன். அந்தமாரி தொழிற்சாலைகளுக்கான கைப்பற்றப்பட்ட இடத்த ரியல் எஸ்டேட் வணிகமாக மாற்றாதீங்க, அரசே அதை கையகப்படுத்தி இப்போ முதலமைச்சர் அறிவித்த கலைக்கல்லூரியை உருவாக்குங்க, பலாப்பழ வாரியத்தை அங்கே கொண்டு வாங்க, அதேமாதிரி இப்போ முந்திரி வாரியம் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்கான அலுவலகத்தை அந்த இடத்துல கட்டுங்க. ஏன்னா நம்ம அரசாங்கம் தான் கையகப்படுத்தி கொடுத்துருக்க. மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பேச்சுவார்த்தை நடத்தி தனியார் தொழிற்சாலை தொடங்குறதுக்கு கொடுத்துருக்காரு. அவன் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் பூமாவன உடனே கம்பெனியை மூடிட்டு இந்த தொழிலாளருக்கு நிவாரணம் தராமல் விற்கிறான். அது பஞ்சமி நிலம்னு ரெக்கார்டில் இருக்குது. அது பஞ்சமி நிலைமை மீட்கிற ஒரு போராட்டத்தை நான் 2001 நடத்திட்டு வரேன். இன்றைக்கி பல கட்சி அதை கையில் எடுக்கிறாங்க. நான் எடுத்து அதை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கேன். வழக்கு நிலுவையில் இருக்குது. அப்போ அதை விற்பனை செஞ்சு துடிச்சு அதில் கமிஷன் பார்க்குற அதிகார வர்க்கம் எனக்கு எதிராக இருக்குது. கார்பரேட் நிறுவனத்துக்கு கமிஷன் வாங்குற அதிகார வர்க்கம் எனக்கு எதிராக இருக்குது. இதில் முன்னாட்சி இந்த ஆட்சியெல்லாம் கிடையாது. எல்லா ஆட்சியும் ஒரே மாதிரியாக நடந்துக்கிறாங்க. அதில் இந்த தமிழ் குறித்து வந்ததுனாக்கா நான் என் செல்லில் இருக்க உங்ககிட்ட காட்டுறேன். தெலுங்கானாவில் 25/2/2025 வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவு என்னென்னா, ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இயங்குகிற சிபிஎஸ்சி, ஐபி, இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் கட்டாயம் தெலுங்கை படிக்கணும் அப்படின்னு. நான் கட்டாயம் தெலுங்கு படிக்கணும்னு தெலுங்கானா அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சரே, பேரவைத் தலைவரே, நீங்களும் அது போன்ற ஒரு உத்தரவு போடுங்க. அவையில் எழுந்துச்சு அந்த நகலை நான் காட்டுறேன் என் செல்லில். இதுக்கு சேகர் பாபுக்கு ஏன் வலிக்குது? உடைய கேள்வியாக தான். பக்கத்து மாநில அரசு ஒரு அரசாணை போட்டிருக்கு. ஏன் தாய்மொழி தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் முன்னோடியான மொழி. மொழி போருக்காக திமுக மிகப்பெரிய போராட்டங்களை சந்தித்த ஒரு இயக்கம். 1938, 1928, 1965 நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தங்கள் தேக்குமர உடல்களை தீயாக்கி மொழிப்போருக்காக தியாகம் செய்த ஒரு இனம் தமிழ் இனம். அந்த இனத்தின் வழித்தோன்றலாக அந்த இனத்தை காக்கிற அரசு திமுக என்று சொல்லக்கூடிய அரசு, அதனுடைய அமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு அரசு நகலை காட்டி நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது ஏன் இவருக்கு கோபம் வருது? உக்காரியா அப்படின்றார். என்ன சொல்லாமா? அப்படி ஒரு கூட்டணி கட்சி தலைவர், ஒரு முன்வரிசை தலைவர், அவரை விட சட்டமன்றத்தில் சீனியர். நான் பேரவைத் தலைவரை விட சீனியர். அவர் 2006 தான் எம்எல்ஏ ஆகிறார். நான் 2001 எம்எல்ஏ இருக்கிறேன். எனக்கு சட்டமன்ற மரபுகள் தெரியாதா? எனக்கு சட்டமன்ற விதிகள் தெரியாதா? பேரவைத் தலைவருக்கு நான் கேட்குறேன். இப்போ திரும்ப பேரவைத் தலைவர் இப்போ நான் கேட்குறேன். இப்போ நான் சேகர் பாபு கேட்குறேன். கவர்னர் வரார். காவேரி மேலாண்மை வாரிய பிரச்சனை உள்பட எங்களுடைய தமிழ்நாடுன்ற பெயரை தூக்கிட்டு தமிழகம்னு வச்ச முதலிருந்து பல பிரச்சனைகளில் அவரை எதிர்த்து முதல் ஆளாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒற்றை ஆளாக பேரவைத் தலைவர் அலுவலகத்துக்கு அவருடைய இருக்கைக்கு முன்னாடி போய் பேரவைத் தலைவரில் இருக்கையில் உட்காந்துருந்த கவர்னரை எழுத்து முழக்கமிட்டது யார்? பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்கள், சேகர் பாபு சொல்லுங்கள், மூத்த அமைச்சர்கள் சொல்லுங்கள். வேல்முருகன் தானே? அந்த ஒத்தாள் வேல்முருகன், ஒத்த சீட்டு வேல்முருகன் தானே போய் பேட்டா. அன்னைக்கு உரிமை மீறலாம் உங்களுக்கு தெரியலையா?
அன்னைக்கு வேல்முருகன் இருக்கையிலேருந்து பேரவைத் தலைவர் சீட்டுக்கு முன்னாடி வந்தான் அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா மரபை காப்பாற்ற சேகர் பாபு துடிச்சாரு, அதனால என்கிட்ட சண்டைக்கு வந்தார் அப்படின்னு நான் ஏற்றுக்கலாம். அன்னைக்கு கை தட்டினீங்க, ரசிச்சிங்க. இது என்னங்க, நீங்கள் தவறு செஞ்சால் அதை சுட்டி காட்டினா உங்களுக்கு ஆத்திரம் வருது, கவர்னர் தவறு செஞ்சு அதை சுட்டி காட்டினா வரவேற்கிறீங்க. வேல்முருகன் அப்படி கிடையாது. இன்னும் யாரோ ஒருத்தர் நக்கீரன் பிரகாஷ்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சென்னையில் ரியல் எஸ்டேட் வணிகத்தில் வேல்முருகன் கொடிகட்டி பறக்கிறாருன்றாரு. எஸ்எஸ்ஆர் என்ற ஒரு முன்னாள் அமைச்சருடைய வீட்டை வேல்முருகன் தான் வாங்கியிருக்காருன்றாரு. நான் இன்றைக்கு இந்த மேடையில் விட்டு சவால் விட்டு சொல்கிறேன், அப்படி அரைகுறை வேக்காட்டோடு பேசுகின்ற நக்கீரன் என்ற ஒரு நல்ல சிறப்பான ஒரு பத்திரிகையில் பணி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பேசுகிற அரைவேக்காட்டு அந்த பத்திரிகையாளர்கள் எச்சரிக்கை விடுகிறேன். வேல்முருகன் பெயரில் தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரே ஒரு சென்ட், ஒரே ஒரு ஏக்கர், ஒரே ஒரு வீடு சொத்து பத்து இருக்குன்னு அவர் நிரூபிக்கிட்டோம். நான் நிரூபிச்சுட்டாருன்னா அவர் என்ன சொல்ல நான் கேட்குறேன். அது பொய்ன்னு அவர் நாளைக்கு பத்திரிகை துறையிலேருந்து வெளியே போகிறாரா, பேமெண்ட் வாங்கிட்டு யூடியூப்பில் போய் பேசுகிறத அவர் நிறுத்துவாரா? அப்போ அந்த 7.5% இடஒதுக்கீட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டும்தான் கொடுத்தாங்க. வேல்முருகன் ஆகிய நான் தான் அதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த ஆனந்த வெங்கடேஷ் என்ற வழக்கறிஞர் நீதியரசர்கிட்ட தனியார் மெடிக்கல் காலேஜில் 7.5% என் பிள்ளை செல்வங்கள் இலவசமாக படிப்பதற்கான வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்று இன்றைக்கு ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் எம்பிபிஎஸ் படிக்கிறான். அதில் கோடிக்கணக்கான ரூபாயை அப்படியே ரைட் ராயில் அக்கௌண்ட்டில் வாங்கின மெடிக்கல் காலேஜ் முதலாளிக்கு பாதிப்பு ஏற்படுது. அவன் இருக்கிற அரசுகளுக்கு அழுத்தம் கொடுக்குறான். இவங்க என்ன கடிந்து என்ன சொல்லுவாங்க, கடிச்சு பிறண்டு என்ன சொல்கிறாங்க, பிறல்றாங்க. இதான் உண்மை. இந்த மாதிரி என்னால் அடுக்கடுக்காக சொல்ல முடியும். கால நேரம் வரும்போது சொல்ல தயாராக இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.